அந்த ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறது ரொம்ப ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன் அவரு. இந்த மாதிரி படத்தை இல்ல அப்படி அந்த மாதிரி படம் பார்க்கணும்னா நீங்க எங்க படம் பார்க்க தேவையில்லைல்ல. நான் வருஷத்துக்கு 300 படம் பார்க்குறேன். ஏமா வருஷத்துக்கு நான் 300 படம் பார்க்குறேன் தெரியுமா? நீ எத்தனை படம் பார்க்குறேன்? புரியுதா? சாரி கட்டு. எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே மீடியான்ற ஒரு குடும்பம் மாதிரி எல்லாருமே அதுவும் இந்த புத்தாண்டு லைக் ஆங்கில புத்தாண்டில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஜயான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் லாரான்ற படத்தில், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர். ஏன்னா இது ரொம்ப போல்டான கேரக்டர். யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு ப்ராஸ்டிடியூட்ன்றதுனால யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. பட் இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி சார், டைரக்டர் சார் மற்றும் கார்த்திகேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னை ரெக்கமெண்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஸோ இந்த போல்டான கேரக்டர் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன், எந்த ஒரு செகண்ட் தாட்ஸுமே இல்லாமல். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கு. என்னை வந்து படம் பார்க்க வைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். பட் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் மீடியா உங்கள் சப்போர்ட் இங்கே எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. அந்த ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறது அதெல்லாம் வந்து சரியா ரியல் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகேங்க சார். ரொம்ப ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன் அவரு. இந்த மாதிரி படத்தை இல்ல அப்படி அந்த மாதிரி படம் பார்க்கணும்னா நீங்க எங்க படம் பார்க்க தேவையில்லைல்ல. இல்லைங்க சார், அது அதுக்காக எடுத்ததுன்னு இல்லை. அந்த ஓகே. நான் வருஷத்துக்கு 300 படம் பார்க்குறேன். ஏமா வருஷத்துக்கு நான் 300 படம் பார்க்குறேன் தெரியுமா? நீ எத்தனை படம் பார்க்குறேன்? புரியுதா? சாரி கட்டு. சாரி ஐயா. அதாவது அப்போ அந்த அதான் ஏன் அதிகமாக காட்டாததுக்கு அந்த காரணம் ஒரே ஒரு சின்ன டயலாக். எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆஃப் த ஸ்டோரி ப்ரொடியூசர் சொன்னார். அதை வந்து நான் பல கிளை கதைகளோட திரைக்கதை அமைச்சேன். என்னோட க்ரியேட்டிவிட்டியில் அது அந்தளவுக்கு நான் ரொம்ப வல்கராக எடுக்கிறதுல எனக்கே கொஞ்சம் உடன்பாடு குறைவாகவும் இருந்தது. அதை மீறி நான் எடுத்ததையும் சென்சரில் பாதி கட் பண்ணிட்டாங்க, இவ்வளவு வேண்டான்னு சொல்லி. நான் விஷுவலாக எதையுமே அதில் காட்ட விரும்பலை. அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஷார்ட்ஸுமே நான் பயன்படுத்தலை. அப்படி இருந்தும் அது எனக்கு அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தது. சொல்லுங்கள் சார். இந்த கேரக்டருங்க சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர் மட்டும் நான் ஃபஸ்ட்டு இல்லை. நான் வந்து 25 வருஷம் முன்னாடி நடிக்க ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதனால நான் பில்டர் ஒரு லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து மெட்டீரியல்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பில்டராக ஆகி அப்படி ஒரு படம் எடுக்க வந்தேன். நான் ஒரு லீடு கேரக்டர் பண்ண தான் ஆசைப்படுவேன். அதே மாதிரி என்னுடைய சின்ன வயசில் 92 வந்து எங்கள் ஊரில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப கண்டிப்பான ஒருத்தர். காரைக்காலை பற்றி உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஜாலியான ஊர். 100 ரூபாய்க்கும் ஜாலியாக இருப்பான், 10,000 தான் ஜாலியாக இருப்பான். காரைக்கால் உங்களுக்கு தெரியும், 10 ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும், 20 ரூபாய்க்கு பிராண்டி கிடைக்கும். அங்கே ஃபுல் அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஃபருக்கும் மரைக்காய் வந்து பார்த்துட்டே இருந்தேன். அவர் சாயலும் நம்ம சாயலும் ஒரே மாதிரி இருந்தோம். அதோடைய அவருக்கு தெரியும் ஃபருக்கும் மரைக்காய் யாரும், அவருக்கு காரைக்கால் தான் அவருக்கு தெரியும். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் கோயில் ஃபேமஸ்ஸு, ஆனால் மாதா கோயிலும் ஃபேமஸ்ஸு, பள்ளிவாசலும் ஃபேமஸ் எங்கள் ஊரில். இப்படி ஒரு படம் எடுக்கும் பொழுது எல்லா ஆடியன்ஸும் நம்ம கொண்டு வரணும். அதான் சார், அதான் மாங்கன் திருவிழான்னு சொன்னேன். அதான் காரைக்கால் அம்மையார் கோயில் திருவிழா. அது மாதிரி இந்த எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எம்மனும் சம்மதங்கிற மாதிரி எல்லாருமே காரைக்காலில் இருக்கும். என்னுடைய பார்வையில் வந்து எல்லாருமே படத்தில் இருக்கணுங்கிறதுனால நான் டைரக்டர் வந்து இதை மாதிரி இருக்கணும் விஷயம் அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் கன்வே பண்ணேன். சரி சார். இல்லை அடுத்த படத்தில் நான் வில்லனா பண்ணுறேன் சார். இன்னொரு படம் பண்ணியிருக்கேன், வில்லனா பண்ணியிருக்கிறேன். அந்த படம் நெக்ஸ்ட் வருது, அடுத்த படம். ஓகே சார். இல்லை சார், நான் ப்ரொடியூசரு, அதெல்லாம் ப்ரொடக்ஷன் நானே பார்க்குற மாதிரி ஆகி போச்சு. எப்போதும் நம்ம கொஞ்சம் டென்ஷனாகவே வச்சுருப்பாங்க. அது அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் சூட்டபிள் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரு ஒரு டீமை வச்சுட்டு நம்ம நகர்த்து போனோம்.
இல்லை எனக்கு சினிமா உடம்பு தெரியும் சார் இண்டஸ்ட்ரி. நான் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய பேர் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணேன். அது சப்போர்ட்டுக்கு நிறைய நம்ம வர்க்கி சார், அசோக் சார், நம்ம டீம் எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு. நம்ம டீம் சப்போர்ட்னால தான் இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்து முடிஞ்சது. நான் ஒரு சின்ன ஒரு பில்டர் தான், பெரிய ஆள் கிடையாது. இங்கே சாலிகிராமல், வலசரவாக்கம், கோடம்பாக்கம், புலியூர், பவர் ஹவுஸ் எல்லாம் சந்து போந்தெல்லாம் சுத்தின ஆள் தான் நான். சென்னை பற்றி தெரியும். வந்தப்பயே ஷூவெல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வேணும்னு. எனக்கு அது சென்னை பற்றி தெரியும். அது மாதிரி நல்லா ட்ரைனிங் நிறைய எடுத்துருக்கிறேன் எனக்கு. அதனால் நம்மளோட யாரையும் ஏமாற்ற முடியாது. நஷ்டம் வராது சார். எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சால் வந்திருக்கிறேன். நஷ்டம் வராது, கான்ஃபிடண்டாக இருக்கு. ஓகே ஓகே. சரி சரிங்க சார். சரி சரிங்க சரிங்க சார். சரி சரிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.